வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி ஒரு சின்ன கால்குலேஷனு இந்த ஸ்க்ரீன்லேருந்து எப்படி ரிசல்ட் எடுக்கலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன கால்குலேஷனை உங்களுக்கு இந்த இதில் விளக்குறேன். இந்த ஸ்க்ரீன் நாளைக்கு வந்துச்சுன்னா நம்ம எப்படி கால்குலேஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ 16ஆம் தேதிக்கு இவங்க கொடுத்துருக்க 2 நம்பர் என்ன, 2, 6, 9, 8, 1, 7. சரிங்களா? ரிசல்ட் 6, 1, 0. அதாவது ஒரு போர்டு ஏ போர்டை பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை லெஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பி போர்டில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க, அதாவது 1ஆம் நம்பர். சரிங்களா? ஒரு போர்டு வச்சுருக்காங்க. சி போர்டில் +1 போட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்துல +1 போட்டிருக்காங்க. அப்போது நமக்கு இங்கே 8 - 2 6 ஏ போர்டு, பி போர்டு இங்கே இருக்கிற 1 இப்படி வச்சுட்டாங்க. சி போர்டு இந்த 9ல் +1 போட்டு 0 வச்சுட்டாங்க. 16ஆம் தேதிக்கு 17ஆம் தேதிக்கு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். 17ஆம் தேதிக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு 6, 1, 5. சரிங்களா? இந்த 17ஆம் தேதிக்கு இவங்க போட்ட ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு ஏ போர்டில் +1 போட்டிருக்காங்க. அடுத்து பி போர்டில் பெரிய நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணி 1, 8 - 7 1. அடுத்து சி போர்டில் 4 + 1 5. அதாவது கால்குலேஷன் பார்த்துங்க. ஒரு போர்டில் பெரிய நம்பரில் இருந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க ஒரு போர்டு, அல்லது பெரிய நம்பர்லேருந்து ஒரு போர்டு மைனஸ் பண்ணுறாங்க. ஒரு போர்டு டைரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா +1 இருக்கும். 2 சைடும் +1 இருக்கும். சரிங்களா? சின்ன ஃபார்முலா ஒன்று +1 தான் ஃபார்முலா. 2 போர்டில் +1 இருக்கும். ஒரு போர்டில் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரில் மைனஸ் போட்டிருப்பாங்க. இதுதான் ஃபார்முலா. நாளைக்கு இந்த கால்குலேஷன் வச்சு கண்டுபிடிக்க பார்ப்போம். தொடர்ந்து நீங்கள் இதை மாதிரி கால்குலேஷன் வீடியோ நம்ம ஒவ்வொருத்தவங்கள்ட்ட எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி அந்த வீடியோ போட்டே வரோம். இதை கண்டிப்பாக இந்த கால்குலேஷன் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நன்றி, வணக்கம்.